தலைவர் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம். கவியரங்கில் படித்த கவிதைகளானாலும் சரி, கருத்தரங்கின் தலைமை உரையானாலும் சரி, யாருக்குமே இந்த விடுதலையில் முழு மன நிறைவில்லை. யாருமே இல்லை. யாரா இருக்குன்னு யாருமே சொல்லலை. ஏதோ விதத்தில் ஒரு மன நிறைவற்ற, நம்பிக்கையற்ற ஒரு சூழலில் தான் அவங்க வாழ்ந்துட்டு 79வது ஆண்டில் காலடி எடுத்து வைக்கும் பொழுது அந்த நிலையில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ இந்த விடுதலை யாருக்கு வந்ததுன்னு கேட்கணும். அங்கதான் கேள்வி. அதுக்காக தான் விடுதலை நாள் ஒரு கேள்விக்குறி போட்டதே காரணமே இன்னும் யாருக்கும் வரல. ஏன் வரல? அதுதான். இப்போ 1885ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் இந்தியா, அப்பொழுது இலங்கை, பர்மா, ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், பங்களாதேஷ், இறுதியாக தாரை வார்க்கப்பட்ட கச்சத்தீவு, இந்த 5 நாடுகளும் இந்த பிரிட்டிஷ் இந்தியாவில் இருந்தன. எவ்வளவு பெரிய நிலப்பரப்பில் எவ்வளவு பெரிய மக்கள் தொகையை ஆங்கிலேயன் தனக்கிருந்த அந்த நிர்வாக அனுபவத்தின் மூலமாக, அவன் இயற்றிய சட்டங்கள் மூலமாக நெல்லிக்காய் மூட்டை போல் இருந்த மக்களை கட்டி ஆண்டு கொண்டிருந்தான். அதில் தமிழ் மொழி போல, மலையாளம் மொழி போல, கன்னட மொழி போல, தெலுங்கு மொழி பேசக்கூடிய பல்வேறு தேசிய இனங்கள், பல மொழிகள் பேசக்கூடிய பண்பாடுகளுடைய பல்வேறு தேசிய இனங்கள் அந்த பேரரசு இருந்தன. அப்பொழுதும் இருந்தன, இப்போது இருக்கின்றன. தேசிய இனங்கள் மட்டுமே, மொழி மட்டுமே அல்லாமல் பல்வேறு மதங்கள், இந்து மதம் மட்டுமல்லாமல், இந்து என்று இப்போதான் இந்து என்று சொன்னால், அப்போ சமண மதம், சைவம், வைணவம், சாக்தம், கானபத்தியம், இந்த மாதிரியெல்லாம் பல மதங்கள், சமணம் இருந்தது, பௌத்தம் இருந்தது, சீக்கியம் இருந்தது, பல்வேறு மதங்கள், பல்வேறு நம்பிக்கைகள் உள்ள மக்கள். அப்போ பல்வேறு படிநிலைகள் மக்கள் மத்தியிலேயே நல்ல வளர்ந்த ஒரு சமூகம். அதுக்கடுத்து அவ்வளவு வளர்ச்சியில்லா சமூகம். அதுக்கப்புறம் எழுத்தே இல்லாமல் வெறும் பேச்சு மொழி உள்ள சமூகம். பழங்குடிகள் ஒரு இடத்தில் இல்லாமல் எப்பொழுதுமே நகர்ந்து கொண்டு வாழ்க்கை தேவைக்காக நாடோடிகளாக நகர்ந்து கொண்டிருக்கிற ஒரு சமூகம். இப்போ கூட நினைக்கிறவர் இருக்கிறாங்க. இவ்வளோ பெரிய சமூகங்கள், இவ்வளோ பெரிய மக்கள், பல்வேறு ஏற்ற இறக்கங்களோட இன்னும் இருக்கிறோம். இந்த இவ்வளோ பெரிய மக்களை ஆண்டாண்டு காலமாக, ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக ஒரு சிறு குழு, ஒரு பார்ப்பனிய பனியா குழு, இதனுடைய சமூகத்தின் செல்வ வளம் மட்டுமல்லாமல், இயற்கை வளம் மட்டுமல்லாமல், அந்த மனித வளத்தையும் அவர்கள் சுரண்டி இருந்தார்கள். மனித வளத்தையும் கடவுள், மதம், சாஸ்திரம், சம்பிரதாயம், பல்வேறு மூட நம்பிக்கைகள் எல்லாம் சொல்லி இந்த மனித வளத்தை, இயற்கை வளத்தை சுரண்டி கொண்டிருந்தார்கள் ஆண்டாண்டு காலமாக. இந்த சுரண்டல் கூட்டம் ஆங்கிலேயன் வந்த பிறகு அவனுக்கு சில சமூக நெருக்கடிகள் வருகின்றன. சமூக நெருக்கடிகள் போது ஒரு எடுத்துக்காட்டு 1-2 சொல்லிட்டு போயிட்டு இருக்கலாம். ஏன்னா ஒரே ஒன்று சொன்னேன், இந்த தோல் சீலை போராட்டம் சொல்லுவோம். தோல் சீலை போராட்டம் போது ஒரு சாதி மக்கள் வேர் சட்டை போடக்கூடாது, திறந்து மார்போடு தான் இருக்கணும். இதற்கு பல ஒரு 50 ஆண்டு 60 ஆண்டுகளுக்கு ஒரு நீண்ட நெடிய போராட்டம். இந்த போராட்டத்தின் மூலமாக அந்த மக்கள் கிறிஸ்தவ மதத்தை தழுவுகிறார்கள். கிறிஸ்தவ மதத்தை தழுவினவுடனே கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்த பாதிரியார்கள், மத குருமாக்கள் எல்லாமே நீங்கள் சட்டை போட்டுக்கலாம், சட்டை போட்டுக்கிறாங்க. சட்டை போட்ட பிறகு அவங்களை அடிக்க வரும்போது இந்த மதம் தடுக்கிறது. அங்கே மதம் மட்டும் இல்லை, ஆங்கில அரசும் தடுக்கிறது. அவர்கள் கிறிஸ்தவர்கள், இந்துக்கள் அல்ல. இந்துக்களாக இருந்தால் நீங்கள் கேட்கலாம், அவர் இந்துக்கள் இல்லை, என்னுடைய மக்கள், அதே உனக்கு
தடுக்கிறதுக்கு அவனை ஆதிக்க செலுத்த உனக்கு உரிமை இல்லை. பேசும்போது இவனுக்கு ஒரு சமூக நெருக்கடி வருகிறது. அதே மாதிரி ஒரு ஊரில் ஒரு பெரிய விழாக்கள் நடக்குது, அது கோயில் விழாவோ அல்லது வேறு ஏதாவது விழாக்கள் நடந்தால் தாழ்த்தப்பட்ட மக்கள் இலவசமாக வேலை செய்யணும். கூலி இல்லாமல் காலையிலேருந்து இரவு வரைக்கும் அந்த ஊரை சுத்தப்படுத்துறது, மரம் வெட்டுறது, பந்தல் போடுறது, சாப்பாடு கொடுக்குறது, எல்லா வேலைகளும் இவங்க தான் செஞ்சுட்டு இருக்கு. பணம் கொடுக்க மாட்டோம். ஆனால் இது ஒரே சாதின்ற ஒரே காரணத்தால் அவனை வேலை வாங்குவதற்கான இந்த சமூக அங்கீகாரம் இருந்தது. அவரால் கிறிஸ்து மதத்தில் போயிட்ட பிறகு நான் செய்ய முடியாது, வேற எவனை வச்சு செஞ்சுக்கோ, நீ செஞ்ச இல்லை நான் கிறிஸ்துவன், இப்போ நான் இந்து இல்லை, நீ அந்த பேர் சொல்லி எனக்கு கூட நான் இந்து இல்லை, அரசு வருது. அப்போது சமூக நெருக்கடி சில நேரங்களில் என்ன இவனுடைய அந்த ஆதிக்கத்துக்கு தடை போகுது. அவன் ஆதிக்கம் செலுத்த முடியல, அவனுடைய சாதி ஆணவம் கேள்விக்குள்ளாகுது. இது ஒரு பக்கம். அதே நேரத்தில் ஆங்கில கல்வி வந்த பிறகு 1835க்கு பிறகு அவர் எல்லோருக்கும் கல்வி கொடுக்கிறார்கள். அந்த கல்வி இவனும் பெற்றுக் கொடுக்கிறான் மேல்மட்ட தெரிஞ்சவங்க. இந்த கல்வியை பெற்ற பிறகு அரசு அலுவலகங்களில் ஆங்கிலேயருக்கு அடுத்தபடியே இவன் தான் அந்த அலுவலகம் போய் நிறைவேறான். அப்போ அவனுக்கு அந்த அரசு அலுவலகத்தில் வேலை வேணும், மற்றபடி அதனுடைய அடுத்த கட்டத்துக்கு அவனுக்கு பதவி உயர்வு வேணும். இந்த மாதிரி நிர்வாகத்துக்குள்ளவும் போக ஆரம்பிக்கிறான். சமூக நெருக்கடி ஒரு பக்கம், பண நெருக்கடி, வேலை, இதெல்லாம் இந்த நெருக்கடிகளுக்காகவே அவர்களுக்குள்ள அந்த காலகட்டத்தில் ஒரு ஒரு மன நிறைவற்ற ஒரு குறைவான ஒரு நெருக்கடிக்குள்ளாக இருந்தார்கள் அந்த சமூகம். பார்ப்பன பணியார் அவர்கள்தான் 1885 இந்திய தேசிய காங்கிரஸ் என்றை தொடங்குறாங்க. ஒரே ஒரு கேள்வி உங்ககிட்ட, இந்திய காங்கிரஸ் என்றாலே ஒரு மாநாடு இருக்குது, காங்கிரஸ் பொருள், ஒரு குறிக்கோளுக்காக கூட்டப்படுகிற ஒரு மக்கள் திரளுக்கு காங்கிரஸ் சொல்லலாம். இந்திய தேசிய என்றாங்க. அப்போ இந்திய என்றால் என்ன பொருள்? இந்திய என்றால் சிந்து, சிந்து நதி சமவெளியில வாழ்ந்த மக்கள், இண்டஸ் சொல்லிட்டு இருந்தாங்க. இண்டஸ் சொல்லி இந்து இந்தியா என்று மருவி வந்துடுச்சு. அப்போ பிரிட்டிஷ் ஆண்ட காலத்தில் இதெல்லாம் அது வரைக்கும், பிரிட்டிஷ்கான வரும் வரைக்கும் இந்த பகுதியெல்லாம் சிற்றரசுகளால் ஆளப்பட்டன. இந்தியா என்ற பேரே இல்லை, சிற்றரசுகள் ஆண்டு கொண்டிருந்தாலும் இதுக்கு அந்த புவியியல் பேர் தான், அந்த பகுதி என்ற அந்த புவியியல் பெயர் தான், ஜியோகிராபிக்கல் நேம் தான். மற்றபடி ஒரு அரசு ஆட்சியின் கீழே இருக்கக்கூடிய அரசு அங்கீகாரம் பெற்ற பெயர் இல்லை, புரியுதா? ஆனால் இந்த பகுதிகளை தான் சென்னை, பம்பாய், கல்கட்டாவை ஒரு கவர்னர் ஜெனரல் போட்டு அவன் வாழ்ந்துருக்கான். அவனுடைய ரெக்கார்டில் இந்தியான்னு இருக்கு, ஆனால் அங்கீகரிக்கலை, ஆனால் புரிதலோடு இருந்தது. அந்த புரிதலோடு இருந்த அந்த இந்தியா என்பது பிரிட்டிஷ்காரன் கீழ் இருக்கிறதால இந்த இந்திய பகுதியை விடுவிக்கணுன்றது தான் அந்த காங்கிரசினுடைய இலக்கு. தேசிய என்றான், இந்திய தேசிய. தேசிய என்றால் என்ன? அதுக்கு என்ன பொருள்? யாராவது சொல்லுங்க. அந்த பேர் ஏன் கூட இந்திய தேசிய காங்கிரஸ் என்றான். தேசிய என்றால் என்ன? அதுக்கு விடை தெரிஞ்சதுன்னா நம்ம விடுதலை நாள் போட்டு ஒரு கேள்விக்குறி போட்டோமே, இந்த கேள்விக்குறி பதில் வந்துடும். தேசிய, அந்த தேசியம் என்பதும் அதான் அதை பற்றி நம்ம ஆழமாக போயிட்டோம்னா, இந்தியன்றது பற்றியும் தேசியம், இந்த ரெண்டு சொற்களுக்கான பொருள் தேடணும்னா நம்ம எங்கே போகணும்னா, ஒரு 200-300 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஐரோப்பா கண்டத்தில் நடந்த மாற்றங்கள், இதுக்கான விடை எங்கே இருக்குன்னா, 200 ஆண்டுகளுக்கு முன்னால், 300 ஆண்டுகளுக்கு முன்னால் ஐரோப்பாவில் நடந்த தொழில் புரட்சி,
அது மூலமாக நடந்த அனைத்து துறைகள் நடந்த ஆய்வுகள் அங்கே தான் போயிருக்கோம். அங்கே தேடினா தான் இதுக்கு பதில் கிடைக்கும். அப்போ நம்ம அங்கே போகணும். அப்போ போனால் தான் தேசியத்துக்கான விடை கிடைக்கும். அப்போ நம்ம அங்கே போகிறோம். அப்போது எல்லாரும் தெரியும், தொழில் புரட்சி தெரியும். தொழில் புரட்சி வந்த பிறகு கைத்தறி விசைத்தறி ஆகுது, நீராவி என்ஜின் வருது. இதெல்லாம் உற்பத்தி அதிகப்படியாக பெருக்கின்றது. இது முதலாளித்துவ வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் எதுவாக உருவாகின்றன. அடுத்ததாக அனைத்து துறைகளையுமே, அது அறிவியலாக, அது வரலாறாக இருக்கலாம், புவியியலாக இருக்கலாம், அல்லது பொருளியலாக இருக்கலாம், எந்த துறையாக இருந்தால் எல்லா துறைகளையுமே அறிவியல் கண்ணோட்டத்தோடு நாம் அணுகி ஆராய வேண்டும் என்று ஒரு சிந்தனை வருது எல்லாருக்கும். எல்லா துறையும் நாங்கள் இனிமேல் ஆய்வு செய்வோம். அப்படி ஆய்வு செய்யும்போது 18ஆம் நூற்றாண்டில் மொழி ஆய்வு குறித்து ஒரு துறை வருது. ஃபிலாலஜி என்று சொல்லக்கூடிய மொழியியல் ஆய்வு. அந்த மொழியியல் ஆய்வுக்கும் இந்தியா சொல்கிறோமே, இந்த இதுக்கு 2 தொடர்பு இருக்கு. ஐரோப்பாவில் 18ஆம் நூற்றாண்டில் தொடங்கப்பட்ட அந்த மொழியியல் ஆய்வுக்கும் இந்தியா என்று சொல்லக்கூடிய இந்தியாவில் சொல்லக்கூடிய இந்த கருத்தாக்கத்துக்கு ஒரு தொடர்பு இருக்கிறது. எப்படின்னா பார்ப்போம். அந்த ஃபிலாலஜியில் ஆய்வு பண்ணும்போது 18ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அந்த கேட்குதா நல்லா, 18ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அவர்கள் மொழி என்பது இந்த உலகை புரிந்து கொள்வதற்கும் மக்கள் ஒருவரோடு ஒருவர் தங்களுடைய கருத்துக்களை பரிமாறிக் கொள்வதற்கும் கடவுளால் கொடுக்கப்பட்ட ஒரு சாதனம் என்று மொழியை பற்றி அது வரைக்கும் நினைச்சுட்டுங்க. 18ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அந்த மாதிரி ஒரு கருத்து இருக்குது. அதுக்கப்புறம் தான் ஹெர்டர் என்று சொல்லக்கூடிய ஒரு மொழியியல் ஆய்வாளர் சொல்றார், அந்த மொழி என்பது சமூகத்தின் விளைபொருள். மக்கள் தான் உருவாக்குறாங்க, கடவுள் உருவாக்குறாங்க. மக்கள் மக்களோட தொடர்பு கொள்ளும் போது தன்னுடைய கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்காக மக்கள் உருவாக்குறார்கள், கடவுளால் உருவாக்கப்படலைன்னு அடுத்த கட்டத்துக்கு வராங்க. அதுக்கு அடுத்தது ஹூம்பெட் ஓல்ட்னு ஒருத்தர், அவர் மொழியில் ஆய்வாளர். அவர் சொல்றாரு, ஒரு மொழியை நீ ஆய்வு பண்ணணும்னா அதை ஆய்வு பண்ணாலே அதனுடைய வரலாறும், அதை பேசக்கூடிய மக்களுடைய வரலாறு சேர்த்து தெரிஞ்சிடும் உங்களுக்கு. அந்த மொழி என்னென்ன மாற்றம் ஆச்சு, அந்த என்னென்ன மாற்றத்துக்கு காரணம் அந்த வரலாறில் பல இது இருக்கும், வேற்று மொழியுடைய தாக்கம் இருந்திருக்கும், ஆதிக்கம் இருந்திருக்கும். அதனால் ஒரு மொழியை ஆய்வு செய்தால் அந்த மொழி பேசக்கூடிய மக்களுடைய வரலாறையும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் என்று அடுத்த ஆய்வு வராங்க. அதுக்கு அடுத்தது 16ஆம் நூற்றாண்டிலிருந்தே ஜூயிஸ்ட் என்று சொல்லக்கூடிய இயேசு சபையினர் அவர் என்ன சொல்லியிருந்தாங்க, 16ஆம் நூற்றாண்டிலிருந்து லத்தீன், கிரேக்கம், சமஸ்கிருதம் இந்த 3 மொழிகளுக்கும் பொதுவான சொற்கள் இருக்கின்றன. 3 மொழிக்கு ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு, ஒரு பொதுவான சொற்கள் இருக்கின்றன. அதுக்கு அடுத்து வர ஆய்வாளர் வில்லியம் ஜோன்ஸ் சொல்லக்கூடிய ஒரு மொழியில் அறிஞர், அவர் ஏஷியாட்டிக் சொசைட்டி என்று சொல்லி ஒரு அமைப்பை 1785 கல்கட்டாவில் தொடங்குகிறார். அவர் ஒரு சட்ட நிபுணரும் கூட, மொழியியல் ஆய்வாளர். இவங்கெல்லாம் சமஸ்கிருத மொழி ஆய்வுக்கு ஆய்வு பண்ணிட்டு இருக்கார். இவங்கெல்லாம் எப்படி இவரும் சரி, அன்னிபெசன்ட்டு, அப்புறம் கர்னல் ஊல்காட், இந்த வரங்க பிளவர்ஸ்கி, இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் மேலை நாட்டு ஆன்மீகத்தில் நம்பிக்கை இழந்து அதில் ஆர்வம் குறைந்து கீழே நாடு, குறிப்பாக இந்திய ஆன்மீகத்தில் நாட்டம் கொண்டு இந்திய ஆன்மீகத்துக்காக ஆய்வு பண்ண வந்தவங்க இவங்கெல்லாம். அதில் ஒருத்தர் ஜோன்ஸ், வில்லியம் ஜோன்ஸ். அவர் ஆய்வு பண்ணும்போது அந்த ஜூயிஸ்ட் இயேசு சபையினர் சொன்ன கருத்தை உள்வாங்கிட்டு அவர் ஆய்வு பண்ணுறாரு. ஆய்வு பண்ணும்போது என்ன சொல்கிறாரு, கிரேக்கம், லத்தீன், சமஸ்கிருதத்துக்கு
ஒரு மூலமொழி ஒன்று இருந்திருக்கு. ஒரு மூலமொழி ஒன்று, அந்த மூலமொழியிலிருந்து தான் இது வந்திருக்கு. அந்த மூலமொழி என்பது ஆசிய ஐரோப்பா ஜெர்மன் மூலமொழி இல்லை சார், இந்தோ ஜெர்மன் மூலமொழி. அந்த மூலமொழியில் தான் இந்த இது வந்திருக்கு. இந்த 3 இதுக்கும் கிரேக்கம், லத்தீன், சம்ஸ்கிருதத்துக்கான மூலமொழி தாய்மொழி அந்த இந்தோ ஜெர்மன். அதுக்கு அடுத்தது அந்த ஹூம்வெல்ட் என்று சொல்றாரு. அது சொல்றாரு அந்த மூலமொழியை பேசியவர்கள் யார், அடுத்த கட்டத்துக்கு போறாங்க. அதுக்கு அதே வந்து அந்த இடத்துல வந்து அப்போ இன்னொரு அமைப்பினர் வந்து ஒரு முதலாளித்து வந்த பிறகு ஐரோப்பாவில் அவருடைய பாரம்பரிய பண்பாடுன்னு கெட்டு போச்சுன்னு சொல்லி ரொமான்டிக் ஆய்வாளர்கள் சொல்லி ஒரு குழு இருந்தது. அந்த குழு சொல்றாங்க இந்த மொழியை பேசியவர்கள் வந்து ஆரிய இனத்தை சேர்ந்தவர்கள், ஆரிய இனத்தை சேர்ந்தவர்கள். அந்த ஆரிய இனத்தை சேர்ந்தவர்கள் தான் இன்றைய ஐரோப்பியர்களும் இன்றைய இந்தியாவில் வாழ்க்கை பார்ப்பனர்களும். அப்போ ஐரோப்பியர்களும் ஆரியர்களும் ஒரே ஆரிய இனத்திலும் வந்தவர்கள் என்று ஒரு கண்டுபிடிப்போட வருது. அப்போ இன்னொன்னு சொல்றாங்க, இந்த மொழி தான் இதுல தான் வந்து உலகின் மிகச்சிறந்த இலக்கியமான வேதங்கள் இருக்கின்றன. வேதங்கள் அதி உன்னதமான பண்பாடுடையவை. அப்போ இதில் பேசக்கூடிய மக்கள் வந்து உன்னத பண்பாடுடைய மக்கள். இது வந்து கிரேக்கத்தில் இருந்த அதே பழைய காலத்தில் இருந்த அதே பண்பாட்டு விழுமைகளை உருவாக்கி கொண்டு இந்த வேதங்களை படைக்கப்பட்டிருந்தன. வேதங்களை படித்தீங்கன்னா ஐரோப்பிய வரலாறோடு தெரியும். அடுத்த கட்டத்துக்கு கணக்கெடுப்பாங்க. இது ஒரு பக்கம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆங்கிலம் கற்ற வெளிநாடுகளில் போய் ஆங்கிலம் கற்ற மக்கள் இருக்காங்க இல்லையா, இவர்கள் வந்து அதிகமாக அந்த காலத்தில் விடுதலை இயக்கம் என்பது அதனுடைய மையம் வந்து வங்காளமாக தான் இருந்தது. வங்காளத்தில் ரொம்ப தீவிரமாக இருந்தாங்க. அவர்கள் தான் அதை முன்னெடுத்தார்கள். முதல்ல அவருடைய முன்னெடுத்தலில் அங்கிருந்த படித்த மேல்தட்டு வர்க்கத்தில் வந்து அவர்கள் தங்களை பத்ரலோக் என்று ஒரு பெயரில் அழைத்துக் கொள்வார்கள். பத்ரலோக் என்றால் உயர்சாதி இந்துக்களும் கற்றறிந்த உயர்சாதி மக்கள். அவர்கள் வந்து வெளிநாட்டிலையும் படித்ததால் அவர்கள் வந்து இருமொழி அறிவியல்னு சொல்லுவாங்க. 2 லாங்குவேஜ் பை லாங்குவேஜ் இன்டலெக்சுவல்ஸ்னுவாங்க. இருமொழி அறிஞர்கள், அறிவாளிகள். இருமொழி அறிவாளில் ஒன்று ஆங்கிலமும் தெரியும், அவங்களுடைய தாய்மொழி தெரியும். இவர்களுக்கு வந்து ஒரு அந்த அச்சு ஊடகம் இருந்த காலகட்டத்தில் இந்தியாவுக்குள்ள என்னென்ன நடக்குது படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தது. வெளிநாடுகளில் நடக்கிற நிகழ்வு தெரிவிக்கணும். இதெல்லாம் பார்க்கும்போது ஜனநாயகம், தேர்தல், அறிவியல் வளர்ச்சி, இந்த மாதிரி எல்லாம் ஒரு கருத்தாக்கத்தோட அந்த பத்ரோலோக் இருந்தாங்க. அவர்கள் தான் என்ன பண்ண அது ஒரு பக்கம் இந்த ஒரு சிந்தனை இருக்காங்க. என்னென்ன ஒரு நம்ம பேசுகிறதே வந்து கல்கட்டாவில் பேசுகிறது, தமிழ்நாட்டில் பேசுகிறோம், பாம்பேயில் பேசுகிறோம், இன்னும் ஒரே மாதிரி சிந்திக்கிற மாதிரி இந்த சிந்தனை ஓட்ட ஒரு பக்கம் இருக்குது. அந்த நேரத்தில் 1866 பிரம்ம சமாஜம் ஒன்று உருவாக்குறாங்க. முழுக்க முழுக்க அதாவது ஆன்மீகம் சார்ந்த ஒரு குழு. அது ஆன்மீகம் மூலமாக இந்து பண்பாடுகளை இந்து மக்கள் மத்தியில் அது செலுத்தி இந்துக்களை வந்து ஒருங்கிணைக்கிறதுக்கான ஒரு ஏற்பாடு பிரம்ம சமாஜம். அந்த பிரம்ம சமாஜத்திலிருந்து ஒரு பிரிவு தனியாக வந்து அரசியலுக்காக மட்டுமே இந்தியா அசோசியேஷன் சொல்லி 1875 தொடங்குறாங்க. 1870. அந்த 1875 தொடங்கியவர்கள் அவர் எந்த ஒரு இந்தியா முழுக்க நம்ம ஒரு சுற்றுப்பயணம் வரலாம் சொல்லி
ஒவ்வொரு இதாக போயிட்டு நம்ம வந்து ஒரு அறைகள் விடுறாங்க. இந்தியாவுக்கு அனைத்து கல்வி கற்ற உயர் சாதி மக்கள் எல்லாம் சேர்ந்து இந்திய உரிமைக்காக, ஒருமைப்பாட்டுக்காக, இந்திய ஒற்றுமைக்காக நாம் வந்து சிந்திக்கணும், நம்ம செயல்படணும்னு சொல்லி அவங்க அங்கிருந்து வராங்க, சென்னைக்கு வராங்க. சென்னையில் வந்து இங்கே வந்து சென்னை மகாஜன சபைன்னு ஒரு அமைப்பு இருக்கு. இந்த அமைப்போட சேர்ந்து அந்த பத்ருலோக அவங்கள பேசுகிறாங்க. பேச பிறகு அப்போது அந்த அனந்தராச்சாரியர் சொல்கிறாரு, ஆமாங்க, இந்தியா முழுக்க நமக்கு ஒரு அமைப்பு வேணும். அவர் அகில இந்திய பார்வைக்கு ஒவ்வொருத்தர் நகர்றாங்க. அப்போ சிவசாமி ஐயன்னு ஒருத்தர் வழக்கறிஞர் அவர் சொல்கிறார், ஆமாம், அந்த மாதிரி ஒரு அமைப்பு உருவாக்குறதுக்கு போது அந்த அமைப்புக்கு தேசிய காங்கிரஸ் பேரை வைக்கலாம் சொல்லி தேசிய காங்கிரஸ் சொல்லி ஒரு பேரை இங்கிருந்து சிவசாமி ஐயர் சொல்கிறார். அதே மாதிரி இந்து பத்திரிகை இன்னொரு தமிழ் பத்திரிகை 2 பத்திரிகையுடைய ஆசிரியர் ஜி சுப்பிரமணிய ஐயர் இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த சென்னை மகாஜன சபையை நல்ல வளர்த்தெடுத்து அவங்க என்ன பண்ணுறாங்க, அகில இந்திய அளவில் நம்ம எப்படி கொண்டு போகலாம் இதை சொல்லி இந்த அகில இந்திய அமைப்புக்கான வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ படித்த மேல்தட்டு மக்கள் மத்தியில் ஒரு அகில இந்திய பார்வை ஒரு வளம் வந்துருக்கு. இது ஒரு பக்கம். அதனால தான் 1883 இந்துவிலேயே ஒரு தலையங்கம் வருது. என்ன தலையங்கன்னா, இது வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அந்த சமூக நெருக்கடி, பொருளாதார நெருக்கடி, இந்த நெருக்கடி இருக்கிறதுல இவங்க ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட விதத்தில் போய் அரசாங்கத்தை போகிறது, மனு கொடுக்குறது, அவன் கொஞ்சம் இது தீர்த்து வைப்பான், கொஞ்சம் தீர்த்து வைக்க மாட்டான். இந்த மாதிரி நிலைமை இருந்தது நேரத்தில் அந்த இந்து பத்திரிகையில் 1883 தலையங்கத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது நம்மளுக்கு வந்து எல்லாமே முழுசாக எதுவும் கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா அரைகுறையாக இருக்குது. இந்த அரைகுறையான இதை வந்து எவ்வளோ நாள் நம்ம ஓட்ட முடியும்? இனிமேல் இதுக்கெல்லாம் இந்த காலம் கடந்து போச்சு, முழுசாக நம்ம பெற வேண்டிய காலம் வந்துடுச்சு சொல்லி ஹிந்துவில் தலையங்க எழுதலாம் 83. இது ஒரு பக்கம். அடுத்ததாக இப்போ ரிப்பன் பில்டிங் நடந்தது இல்லையா போராட்டம், இந்த ரிப்பன் என்றவர் லார்ட் ரிப்பன் அவர் தான் முதலாக இந்தியாவில் ஒரு உள்ளாட்சி நிர்வாகத்தை கொண்டு வந்தவர். அவர் கொண்டு வந்து இந்தியாவில் உள்ளாட்சி நிர்வாகத்தை சீர்படுத்தி நடத்திட்டு அவர் ஓய்வு பெற்று போகிறார் லண்டனுக்கு. லண்டனுக்கு போகும்போது பம்பாயில் அவர் வழி அனுப்புறதுக்காக இந்தியா முழுக்க இருக்கிற அப்போ இருந்த சென்னை, பம்பாய், கல்கட்டா ராஜதானி தானே, இதை சேர்ந்தவர்கள் எல்லாரும் வந்து பம்பாயில் கூடுறாங்க. பம்பாயில் கூடி அப்போ வந்து ஒருத்தர் வந்து கேள்விப்பட்டிருக்காங்க, ஒழிய பார்த்ததில்லை அந்த இடத்துல. பம்பாயில் வந்து நீங்களா ஏன்னா இந்த கடித போக்குவரத்து அரசு அலுவலர்கள் மூலமாக இதெல்லாம் அப்போ அங்கே சந்திக்கிற பரவாயில்லைங்க, இவர் நாட்டுக்கு ஒரு உள்ளாட்சி நிர்வாகத்துக்கு ஒரு நல்லது செஞ்சுருக்காரு, நம்மள மாதிரி ஆட்களையும் ஒன்று சேர்ந்துருக்காரு. நம்மள மாதிரி எல்லாருமே யாருன்னா எல்லாரும் நூல் போட்டு வருவோம். நூல் தான் எல்லாரும் இணைச்சிருக்காங்க. எல்லா துறையில் இருந்தவங்க எல்லாரும் பார்ப்பனராக இருந்திருக்காங்க, மேற்சாதி இருந்திருக்காங்க, ஆங்கிலம் தெரிஞ்சவங்களா இருக்காங்க. அது 3 தான் எல்லாருக்கும் ஒன்றா இருந்தது. எல்லாருக்கும் ஒன்றா இணைச்சது ஆங்கிலம், மேற்கட்டு கல்வி, உயர்சாதி பார்ப்பனர். அப்போ இவங்க பார்த்துட்டு சரி இனிமேல் என்ன பண்ணலாம், இனிமேல் ஒவ்வொரு வருஷமும் நம்ம வந்து கூடி பேசலாம் சொல்லி தீர்மானிக்கிறாங்க. 1884 இது ஒரு பக்கம் இருக்கும்போது ஏஓ ஹியூம் அவர் தானே அப்டோகியன் ஹியூம், அவர் தான் வந்து காங்கிரஸை உருவாக்குறதுக்கு சொல்கிறான். அவருக்கான தேவை ஏன் வந்துச்சுன்னா, அவர் 24 வயதில் ஐசிஎஸ் ஆஃபீஸராக இந்தியாவுக்கு வர்றார், ஒரு துணை கலெக்டராக வர்றார். வந்தவர் அந்த 1857 நடந்த முதல் சிப்பாய் கழகம் இருக்கு இல்லையா, அந்த சிப்பாய் கழகத்தை முழுசும் படிக்கிறார். அதுக்கு தனியாக ஒரு லீவு வாங்கிக்கிறார். அரசாங்கத்தில் ஆய்வு பண்ணணும்னு சொன்ன பிறகு விடுமுறை கொடுத்துறாங்க, வாங்கி முழுசாக படிக்கிறார். படித்த பிறகு அவர் உள்துறை செயலாளரும் ஆகிறார்.
உள்துறை செயலாளர்னா நாட்டு முழுக்க என்ன நாடி குறித்து பார்க்கணும் உள்துறை செயலாளர். அப்போது அந்த நேரத்தில் தான் 1755 இந்த கூலிதேவன் எல்லாம் நடந்த போராட்டங்கள்லாம் பார்த்தீங்க. அந்த காலத்தில் வெறும் விவசாயிகள் சம்மந்தப்பட்டுதான். நிலவரி, பயிர் சாகுபடி வரி, நிலவரி, இதுதான் அரசாங்கத்தினுடைய அதிக ஒரு முக்கியமான வருமானம். இதுக்கு தானே வீரபாண்டிய கட்டணம் பேசுகிறான், கூலிதேவன், மருசவர் எல்லாரும் இதுக்கான எதிராக தானே பேசுகிறாங்க. இந்த மாதிரி தொடர்ந்து நடந்துருக்கு. அது பல்வேறு இடங்கள் இந்தியா முழுக்க கலவரம் நிறைய நடந்துருக்கு. ஆனால் ஒருங்கிணைஇல்லை. இதெல்லாம் பார்க்கணும். அங்கே வந்து கலவரங்கள் வெடிச்சுட்டு இருக்கு. இந்த கலவரங்களை நம்ம திசை திருப்பணும்னா ஒரு அமைப்பு மாதிரி உருவாக்கிட்டோம்னா சரியாக இருக்கும். அவனுடைய கோரிக்கைகள் நான் நிறைவேற்றலாம் சொல்லி அந்த இதில் தான் அவன் வந்து இந்த காங்கிரஸ் உருவாக்குறதுக்காக இது பண்ணுறான். இவங்களுக்கும் தேவைப்படுது. அது பார்ட்னர்களுக்கும் ஒரு அகில இந்திய ஒரு அமைப்பு தேவைப்படும். அந்த அகில இந்திய அமைப்பு தேவைப்படும். அதுதான் இந்திய தேசிய காங்கிரஸ். ஸோ தேசியம் சொல்ல வரும்போது நம்ம திரும்ப வந்து ஐரோப்பாவுக்கு போனோம்னா அங்கே வந்து என்ன ஆச்சுன்னா அந்த அரசன், அதாவது ஐரோப்பா முழுக்க கிறிஸ்துவ பண்பாடு இருந்தது. மதகுருமார் தான், போப்பாண்டவர் தான், அவர் வைக்கிறதா சட்டம். அவருக்கு அடுத்துதான் இவர் அரசர். அந்த மாதிரி ஒரு படிநிலைகளோட ஆட்சி நடந்துருக்குது. பைபிள் வந்து முதல் குருமாரும் பிரபுக்கள் குடும்பத்தை சேர்ந்தவங்க படிக்க முடியும். மற்ற இங்கே எப்படி சமஸ்கிருதம் அந்த மாதிரி அங்கே அந்த பைபிள் வந்து லத்தீன்லையும் கிரேக்கத்தில் தான் இருக்கும். சாமானியர்கள் படிக்க முடியாது. சாமானியர்கள் படிக்கணும்னு விரும்புகிறான். உள்ளுக்குள்ள என்ன ஏது படிக்கிறாங்க, ஏன் படிக்க விட மாட்டாங்க? அந்த அந்த உள்ளுக்குள்ள அந்த மொழி பற்று, மொழி ஆர்வத்தோட தான் இவர் ப்ராட்டஸ்டன்ட் மதத்தை நிறுவுறார், மார்ட்டின் லூதர். நாங்கள் தனியாக போகிறோம். இன்னைக்கு உன்னுடைய ரோமன் கேத்தலிக் இருந்தாலும் நீ எனக்கு குருமாராக இருக்கிற, நான் உன்னை குருமாரை ஏற்றுக்கிறேன், நான் வெளியே போயிடுறேன், பைபிள் தூக்கிட்டு போயிடுறேன்னு சொல்லிட்டு அதை இது பண்ணுறாங்க. அது மொழி பெயர்க்கிறாங்க. முதல்ல ஜெர்மன் மொழிக்கிற பேசுவாங்க. அப்போ ஜெர்மன் மொழி பெயர்த்த உடனே மற்ற பக்கத்தில் இருக்க நாடுகள்ல நார்வே, பிரான்ஸ், அங்கே இங்கே எல்லாத்துலேயுமே அந்தந்த மொழி சேர்ந்தவர்கள் அந்த மொழி ஆய்வில் ஈடுபட்டு, கலை சொல்லாக்கத்தில் ஈடுபட்டு எல்லாரும் இதாக பண்ணாங்க. அப்போ என்ன செய்தால் மொழி உணர்வு வந்துடுச்சாங்க, மொழி பற்று வந்துடுச்சு. நீ யாரை என்ன வந்து ஒடுக்கிறது? பற்று வந்த பிறகு அந்த மொழி உணர்வு, அந்த மொழி பேசக்கூடிய மக்களுடைய அரசன் வந்து போப்பாண்டவருக்கு கீழே இருக்கான். அப்புறம் வரான் அந்த இந்த மன்னனும் போப்பாண்டவருக்கு எதிராக அழகு பண்ண ஆரம்பிக்கிறான். இனிமேல் வந்து நீ ஆன்மீகத்துக்கு தலைவராது, அரசியலை நான் தான் தலைவன், அரசு இதெல்லாம் உரிமையை எனக்கு தான், நான் தான் நிர்வாகத்தில் இருக்கேன், நீ வந்து கடங்கு சமரசம் இது பண்ணுங்க, இதுக்கு நான் ஏற்றுக்கு வரேன்ட்டு அவனுக்கு எதிராக கலகம் பண்ணிவிட்டு தனித்தனியாக ஒவ்வொரு மொழி பேசுகிற மக்களும் தனித்தனியாக பிரிகிறாங்க. அந்த கட்டுக்கோப்பிலிருந்து பிரியும் போது அது தேச அரசுகளாக உருவாகிறாங்க. ஒரு மொழி பேசக்கூடிய மக்கள் வந்து ஒரு தேசியனம். இங்கே இது சொல்லிடுறேன் பாருங்க. ஒரு தேசியனம் என்பது அறிவியல், பொலிட்டிக்கல் சயின்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த அரசியல் அறிவியல் படி பார்த்தா ஒரு தேசியனத்தை எப்படி வரையறுக்கிறாங்க என்றால், தேசிய இனம் என்பது பன்னெடும் காலமாக ஒரு பகுதி மக்கள் பன்னெடும் காலமாக ஒரே பகுதியில் வாழணும், நிலப்பரப்பில் வாழணும். அடுத்தது அவங்களுக்கான ஒரு பொது மொழி இருந்தது. அதுக்கு அவங்களுக்கான ஒரு உளவியல் உருவாக்கும், ஒரே மாதிரி சிந்தனை போட்டு, ஒரே பண்பாடு, அதெல்லாம் தான் அடையாளம். அதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு தேசிய இனம். அந்த தேசிய இனம் வாழக்கூடிய பகுதி வந்து தேசம். தேசிய இனம் வாழக்கூடிய பகுதி தேசம், இது தேசிய இனம். அந்த அவங்க பேசக்கூடிய மொழி அவங்களுடைய தேசியம். அப்போது ஒரு தேசம், ஒரு தேசிய இனம் என்றால் தேசிய இனத்துக்கு ஒரு மொழி சார்ந்த ஒரு அரசு, அதான் தேச அரசுகள். அந்த மாதிரி ஐரோப்பாவில் உருவாயிடுச்சு. அப்போது இங்கே இந்தியாவில் பிரிட்டிஷ்க்கு எதிராக பண்ணும்போது யார் தலைமை தாங்கிறது? பார்ப்பனர்கள். அவங்க தான் காங்கிரஸ் இருக்காங்க. இவர்களுக்கு வந்து
வங்காளத்தில் ஒரு பார்ப்பனம் இருக்கான், கேரளாவில் ஒரு பார்ப்பனம் இருக்கார், இதில் தமிழ்நாட்டில் ஒருத்தர். இவங்க எல்லாருமே வந்து அந்தந்த மொழி, தமிழ்நாட்டு பார்ப்போம், தெலுங்கு பார்ப்போம், வங்க பார்ப்போம், அப்படி தான் அந்தந்த மொழி சார்ந்து இருக்கான். ஆனால் அது உள்ளுக்குள்ள எந்த மொழி அவங்க ஏற்றுக்கல. தமிழ்நாட்டில் இருந்தால் கூட அவங்களுடைய மானசீக மொழி வந்து தாய்மொழி சமஸ்கிருதம் தான். இங்கே இதில் ஒன்றி போக மாட்டான். அது எங்கே இருந்தாலும் சரி மானசீகமாக. ஏன்னா ஒரு இது கூட பார்க்குறாங்க, ஒரு பிராமின் அசோசியேஷனில் அந்த நாராயணன் ஒருத்தர் சொல்கிறாரு ஒரு நிகழ்ச்சியில், நம்ம ஆளுங்க வந்து தண்ணி கூட சொல்கிறான், கேவலமாக இல்லை, ஜலம் கூட கேட்காம தண்ணி கூட அசிங்கமாக பேசுகிற மொழி வாட்டை கெடுத்து வச்சு. அப்போ எவ்வளோ இப்போ கூட வந்து அவன் எவ்வளோ கேவலம் நினைக்கும். அப்போ எப்படி நினச்சிருப்பான்? அப்போது சமஸ்கிருதம் தான் அவன் தாய்மொழி அவன் நினச்சிட்டு இருக்கான். அதனால் சமஸ்கிருத தாய்மொழியை கொண்ட எந்த தேசமும் இல்லை இந்தியாவுக்குள்ள, எந்த மொழியும் இல்லை. சமஸ்கிருத தாய்மொழியாக கொண்ட மக்களும் இல்லை, அவளுக்கான மண்ணும் இல்லை. மண்ணும் மொழியும் முக்கியம். அவளுக்கான மண் என்பது அந்த தேசம், அவளுக்கான மொழி என்று சமஸ்கிருதம். சமஸ்கிருதம் பேசக்கூடிய மண்ணும் இல்லை, அவனுக்கான மொழியும் இல்லை. அப்போ என்ன பண்ணுவாங்க? அப்போ இந்தியா முழுக்க தனக்கு தேசம்ன்றான். இந்தியாவே எனக்கு ஒரு தேசம்டா சொல்லி தேசம் என்று. அப்போ இந்தியாவே ஒரு தேசம், இந்த தேச அரசு உருவாக்க. நீ சொல்லிப்பா, நான் தமிழன், நான் தெலுங்கான, மலையாளின்னு, நான் ஒத்துக்க மாட்டேன். நான் தான் இந்த தேசம், இந்த தேசம் வந்து எனக்கானது. அப்போ எனக்கு அந்த தேசத்தை நான் இந்தியாவை எடுத்துட்டேன்னா இந்த தேசத்துக்கு ஒரு மொழி வேணும் இல்லையா? அந்த மொழி சமஸ்கிருதம். இன்னைக்கு யாரும் பேசலை. ஆக சமஸ்கிருதத்தை மக்கள் ஏற்றுக்கொள்ளும் வரை இந்தி. இந்த பார்வையோடு தான் அந்த இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து வந்தது. அப்போ இன்னும் கிராம்ஷி சொல்லுவார், ஒரு சமுதாயத்துக்கு ஒரு வர்க்கம், அந்த வர்க்கம் இந்த சமுதாயம் முழுக்கமே ஆளணும்னு நினச்சிட்டுன்னா அந்த வர்க்கம் என்ன செய்யும்? எல்லா இந்த சமுதாயத்தை அனைவருக்கும் பொதுவான பிரதிநிதி நான் தான் சொல்லி தன்னை நிலைநிறுத்திப்பான். அது மாதிரி இந்த பார்ப்பனிய சமூகம் வந்து எல்லாருக்குமான பிரதிநிதி நான் தான் சொல்லி அவன் முன்னுக்கு வந்துடுவான். அதுக்கு வாய்ப்புகள் அவனு தான் இருந்தது. அவன் தான் படிச்சிருந்தான், அவனு தான் ஒரு அனுபவம் இருந்தது. மற்ற எல்லா சமூக மக்களுக்கும் அவளோட படிப்பு அறிவு இல்லை. இவனுக்கு தான் வேற தொழிலே இல்லாதால அந்த கல்வியோடு இருந்தான். மற்ற சாதி மக்கள் எல்லாம் வந்து ஒவ்வொரு சாதிக்கும் ஒரு தொழில் இருந்தது. அப்போ அவர்கள் ஏன் வந்து மற்ற சாதி மக்கள் வந்து அரசு வேலைக்கு ரொம்ப பின்னாடி வந்தாங்கன்னா, அவன் பிழைக்கிறதுக்கு வாழறதுக்கு அவன் தொழில் இருந்திருக்கு, குடும்ப தொழில் இருக்கு. விவசாயம் பார்ப்பான், தச்சர் வேலை பார்ப்பான், நெசவாடி பார்ப்பான், பயிர்வரப்பு. அவங்களுக்கு ஒரு தொழில், குடும்ப தொழில் இருக்கு. அந்த குடும்ப தொழில் வச்சுட்டு அவங்க வாழ்க்கை ஓட்டிட்டு இருந்தான். அதனால் வந்து கல்வி அறிவை வந்து அவங்க அதிகமாக எதிர்பார்க்கல. படிச்சுட்டு வேலைக்கு போகணுங்கிறது இல்லை. அந்த வாழ்க்கை வந்து அவனுடைய குடும்ப தொழிலிருந்து அவனுக்கு கிடைச்சிருக்கு. ஆனால் இவனுக்கு தான் குடும்ப தொழில் மணி ஆட்டுறதை தவிர வேறு இல்லை. அப்போ இவன் படிச்சு தான் போகணும், அது வாய்ப்பு இல்லை. அதனால் இவன் வந்து அந்த கல்வி அதிகாரத்துக்கு போகிறதுக்காக அந்த இந்தியா தேசத்தை, தேசம் என்ற ஒரு பொதுவான ஒரு பேர் வச்சுட்டு, நீ பல மொழி பேச விட இது பல மொழி இல்லை, ஒரு தேசம் தான், இந்திய தேசம் தான். அதுதான் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வச்சான். நேஷன் வேற, கண்ட்ரி வேற, நாடு வேற, தேசம் வேற. இப்போ தேசம் அது ஒரு ஆட்சி அதிகாரத்துக்கு தான் நீங்கள் நாடு சொல்லலாம். ஆட்சி அதிகாரத்துக்கு உள்ள பகுதியை தான் நாடு, கண்ட்ரி. ஆனால் மொழி சார்ந்த ஒரு அரசு என்பது அது தேசம், தேச ஆட்சி, தேச அரசு. இப்போ இந்தியா என்பது பல தேசங்களை கொண்ட ஒரு நாடு. ஒரு மொழின்னா பல மொழி பேசுனா பல தேசங்கள் இருக்கு. பல தேசங்களை கொண்ட ஒரு நாடு தான் இந்தியா. இந்தியா தேசமே இல்லை. நாட்டுக்கு தேசத்துல ஒரு பெரிய வித்தியாசம் தான். ஆனால் அவர் வந்து வலிந்து
இந்திய தேசம் இந்திய தேசம் இந்திய தேசம் உன்னை ஏற்றி வைக்கான் வலிந்து. அப்போ இந்த எதுக்குன்னா இந்திய முழுக்காடு வேணும்னா அதிகார வர்க்கத்தை படிச்சிருக்கான். இந்திய முழுக்க அவனுக்கு வந்து அதிகார வர்க்கத்தில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் மற்ற உயர் அதிகாரம் அனைத்து ஏறாச்சா 10 நிமிஷத்துக்கு கொடுத்தோம். அனைத்து துறைகளிலுமே அகில இந்த அளவில் அவனுக்கு சந்தை இருக்கு. அதுதான் அவன் அகில இந்தியத்தை தேடுறான். அகில இந்திய ஏன் அவனுக்கு கேட்குறான்னா அவன் அகில இந்திய அளவில் உயர் பதவிகளுக்கு போகிறதுக்காக அவனுக்கு அகில இந்தியம் தேவைப்படுது. இந்திய தேசத்துக்கு அதை கருத்து கொடுக்குறான். அதே அகில இந்தியம் யாருக்கு தேவைப்படுதுன்னா இந்திய முதலாளிகளுக்கு தேவைப்படுது. அதாவது இந்திய முதலாளி என்பது ஐரோப்பாவில் வந்த மாதிரி முதலாளித்து இங்கே வரல. ஐரோப்பாவில் ஒரு பற்றை தொழில், அதுக்கப்புறம் ஒரு அதை விட்டு அடுத்த தொழில், அதுக்கப்புறம் பெருந்தொழில், அப்படி தான் படிப்படி வந்தது. இங்கே தொழில் எப்படி வந்துச்சுன்னா பிரிட்டிஷ்காரன் வர வரைக்கும் அந்தந்த பகுதியிலேருந்து குடும்ப தொழில் இருந்தது. பிரிட்டிஷ்காரன் வந்த பிறகு அது எல்லாத்தையும் அழிச்சிட்டான். அழிச்சிட்ட பிறகு அவன் உற்பத்தி கொண்டு வந்து இறக்க ஆரம்பிச்சிட்டான். அப்போ இயல்பான வளர்ச்சி குண்டி போயிடுச்சு. குண்டி போன பிறகு இந்த லேவாதேவி தொழில் இருந்த மக்கள், அதாவது பாசிகள், டாடா பிர்லா, இதெல்லாம் வந்து வெறும் வட்டி தொழில் இருந்தவங்க, நிலப்பரப்புகளாக இருந்தவங்க. இந்த தொழில் சம்பாதிச்சதை வந்து ஒட்டு மொத்தமாக பெருந்தொழிலை போட ஆரம்பித்தாங்க. அப்போவே ஜம்ஷெட்பூரில் போட்டார் டாட்டா. ஜம்ஷெட்பூர் பெருந்தொழில். அது அந்த பெருந்தொழிலை போடும்போது அதனுடைய உற்பத்தி என்பது இந்தியா முழுக்க அதனுடைய மார்க்கெட் தேவையான அதனுடைய சந்தை இந்தியா முழுக்க தேவையா பெருந்தொழில் போட்டு பேரளவுக்கு அவனுடைய உற்பத்தி இருக்கு. அப்போது முதலாளித்துவம் இந்த அகில இந்தியம் தேவைப்படுது. அவனும் வந்து இந்த தேசியத்தை முன்னெடுக்கிறான். இப்போ அரசியல் ரீதியாக இப்படி இருக்கும்போது அடுத்ததாக இந்த இந்திய மக்கள் வந்து மதம் சார்ந்த பண்பாடு உடையவர்கள், மதத்தை விரும்புகிறவங்க. அதனால் மதம் சார்ந்த ஆன்மீகம் சார்ந்த அடுத்த கட்டத்தில் நகர்த்துறாங்க. இப்போ 85 பிறகு படைக்கிட்ட பிறகு அடுத்த வந்தவங்க மதம் சார்ந்த ஒரு அடுத்த நகர்வுக்கு என்ன சொல்கிறான், சாஸ்திரம் சம்பிரதாயம் சொல்கிறான். நீ இவ்வளோ நாள் கெட்டு போனதுக்கு காரணமே வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு தர்மம் இருக்குது. அந்த தர்மத்தை காப்பாற்றுவேங்க. தர்மம் உன் தர்மன்றது உங்களுடைய தொழில். நீ உன் குலத்தொழில் விட்டு வேறு தொழில் செஞ்சதை இவ்வளோ கஷ்டம் இருக்குது. ஆகவே அவன் குலத்தொழில் செய்யணும், அவனுடைய தர்மத்தை செய்யணும் சொல்லி ஒரு பக்கம் வந்து என்ன நீ வந்து சாதி இதில் வந்து வெளியே வந்துடக்கூடாதுன்னு சொல்லி இந்த ஆன்மீகம் இதில் வந்து ரொம்ப முக்கியமான ரோல் வந்து விவேகானந்தருக்கும் அரவிந்தர் இருக்கு. அவங்க 2 பேரும் என்ன சொல்கிறாங்கன்னா இந்திய மண்ணை ஒரு கடவுள் மாதிரி உருவகிக்கிறாங்க. கடவுள் மாதிரி அவங்க போற்றணும். இது வெறும் மண் இல்லை, கடவுளுடைய மறு உருவம் தான். இந்திய தேசம் என்பது கடவுளால் அருளப்பட்ட ஒரு தத்துவம். அந்த கடவுள் சொல்லக்கூட தான் புராணத்தில் இல்லாத வேதத்தில் இல்லாத பாரத மாதா உருவாதான். பாரத மாதா வந்ததே இவனை இதை வந்து கடவுள் மாதிரி நீ இது பண்ணணும். நீ சொன்னாங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி அவன் விடுதலை போராட்டத்துக்கு போராடாத யார் பிஜேபிக்காரன். அதனால் இந்த காலத்தில் அவனுடைய சுதந்திர போராட்ட வரலாறு ஒன்றும் இல்லை. இப்போ என்ன பண்ணுறான், சுதந்திரத்துக்கு முந்தின நாள் என்னாச்சு, 47க்கு முன்னாடி என்னாச்சு, முஸ்லீம்கள் வந்து நம்ம இந்துக்களுக்கு கொண்டு போனானுங்க. அவன் ராஜா பேசுகிறான், இந்திய தாயே ஒருத்தன் இருக்கான், வலது பக்கம் ஒருத்தன் இடது பக்கம் வந்து வெட்டிட்டான். இது பஞ்சாபு ஒரு பக்கம் வெட்டுறான், கல்கட்டா ஒரு பக்கம் வெட்டுறான், இந்திய தாயை கொண்டுட்டான். அந்த நேரத்தில் மட்டும் நம்ம இந்துக்கள்கிட்ட மட்டும் ஆட்சி அதிகாரம் இருந்தால், நேரு இல்லாமல் நம்ம ஆட்கள் இருந்தால் இந்தியா காப்பாற்றப்பட்டிருக்கோம். பாகிஸ்தான் போயிருக்காரு சரி. இப்போ அந்த மாதிரி கிளம்பிருக்கு. அப்போது இந்த இந்திய மண்ணை வந்து கடவுளோட பொருத்த ஆரம்பிக்கிறான். அப்போது அதான் இந்திய ஒருமைப்பாட்டுக்காக. இந்திய ஒருமைப்பாடு என்பது யாருக்கு தேவைப்படுது, பாப்பானுக்கு பணக்காரனுக்கு தேவைப்படுது. அவங்க சந்தை வேணுன்றதுக்காக இதை மக்களை ஆன்மீக ரீதியாக சொல்ல ஆரம்பிக்கும். அடுத்ததாக முடிக்கிறேன்.
அடுத்ததாக இந்த ரொம்ப முக்கியமாக பாலகங்காதர திலகர் தான். இன்னும் இருக்குது லால் பால் ஒன்றாங்க. லாலா லஜபதி ராய், பாலகங்காதர திலகர், பிபின் சந்திரபால்னு 3 பேர் பெரும் லீடர். காந்தி முன்னாடி இவங்கலாம். இந்த 3 பேர் வந்து இந்துத்துவ வந்து அதிகமாக தூக்கி பிடிச்சவங்க. அடுத்தது காங்கிரஸ் தலைமைக்கு வந்தது இவங்க தான். இப்போ பாலகங்காதர திலகர் அவரை வந்து சொல்லியிருந்தோம். அவர் வந்து இங்கே விநாயகர் ஊர்வலம் வந்தது வந்து அவரால் தான். அவர் தான் கல்கட்டாவில் ஒரு பிளேக் நோய் வருது. அந்த பிளேக் நோய் வந்து எலியால் தான் வருது. கொண்டு போய்க்கிறாங்க. அந்த எலியை கொல்றாங்க. எலியை கொன்று இது பண்ணும்போது தான் அந்த நோய் ஒழியுது. எலியை கொன்ன 2 பேரை இந்த ஆள் தூண்டி விட்டு பாலகங்காதர திலகர் அவங்க வந்து இந்து வெறியனை வந்து கொண்டுடுறாங்க. குப்பைகள் இருக்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, விநாயகர் என்பது சாரி எலி என்பது விநாயகரோட வாகனம். விநாயகர் வாகனத்தையும் கொண்டுட்டாங்க. இவன் நம்ம எதிரி, இவன் மிலேச்சன். அவன் நம்மளுடைய மதத்துக்கு துன்பம் விட வச்சுட்டான், கேடு விட வச்சுட்டான். அவனை விடக்கூடாதுன்னு சொல்லி சாவடிச்சிட்டான். இப்போ அன்னையிலேருந்து தான் விநாயகர் சதுர்த்தியை ஊர்வலத்தை வாங்க ஆரம்பிக்கும். அதுக்கு முன்னாடி மொஹரம் இதெல்லாம் வந்து இந்துக்களும் முஸ்லீம்களும் சேர்ந்து கொண்டாடுவாங்க. அங்கே இவனை பண்ண விநாயகர் சதுர்த்தி ஆரம்பித்து இந்து முஸ்லீமுக்கு ஒரு பிளவு உண்டாக்கலாம். ஒன்று. 2வது தான் நேரடியாக பேசுகிறாரு, நீங்கள் வந்து நெசவாளர்களும் செக்கு என்ன ஆட்டணும், உங்களுக்கெல்லாம் வெத்தலை பாக்கு கடை வச்சுக்கணும், உங்களுக்கெல்லாம் ஏன் அரசியல் போறீங்க? நீங்கள் அவங்க உங்கள் தொழிலை பாருங்கள். அரசியல் எங்களுக்கு உள்ளது, நாங்கள் தான் அரசியலுக்கு பார்ட்னர் கிட்ட அரசியல் விட்டுருங்க. நீங்கள் உங்கள் தொழில் நேரத்தை பேசுகிற பொதுக்கூட்டத்திட்ட அம்பேத்கர் எடுத்து கொடுக்குறாரு. இல்லை அம்பேத்கர் அவருடைய காந்தியும் காங்கிரஸும் செய்தது என்ன ஒரு இதில் அந்த புத்தகத்தில் குறிப்பிட்றாரு. இந்த மாதிரி நேரடியாக பேசுகிறார். அப்போது அரசாங்கம் என்பது எங்களுக்கானதுன்னு சொல்லிடும். நம்ம இங்கே இவ்வளோ கொடுமைகளுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, இந்த அரசு என்பது இந்த அரசுக்காக மக்கள் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் உயிரிழந்தாங்க. சாமானியர்கள் ஒரு சுதந்திரம் வந்தால் நம்ம அப்படி வாழ்ந்துடலாம் அப்படி வாழ்ந்துடலாம், ஏன்னா நல்ல ஓஹா ஓகன் இதெல்லாம் ஒன்றும் இல்லை. யாருக்கு சுதந்திரம்னா அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு கூட்டத்துக்கு தான். அவனுக்காக மற்றவனு காவு கொடுத்தான். சாமானியர்கள் நம்மளாம் செத்தோம். ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் அந்தமான் சிறைகளெல்லாம் இது பண்ணாங்க. அப்புறம் சித்தகாங்க ஒரு போடுங்க ரொம்ப தீவிரமான இது இப்போ பங்களாதேஷில் இருக்குது. கம்யூனிஸ்ட்கள் நிறைய உயிர் இழந்தவர்கள் கம்யூனிஸ்ட்கள் தான். காங்கிரஸ்காரன் கூட அவ்வளோ இவ்வளோ உயிரிழந்து இவ்வளோ பேர் இந்த இது வந்து யார்கிட்ட இருக்கு இந்த அதிகாரம் பார்த்தா பார்ப்பன பணியாக இருக்கிறாங்க. ஏன்னா அவனோட நலனுக்காக தான் சட்டங்களே. சாமானியர்கள் கூட ஏன் கஷ்டப்படுறான காரணம், அரசு நம்மளுடைய அரசு அல்ல, சாமானியர்களோட அரசு இல்லை. சாமானியர்களுக்கான வரல சுதந்திரம் வாங்கினது அவனுக்கு தான், நம்மளுக்காக இல்லை சொல்லி முடிச்சிடுறேன். முடிச்சிடலாம் இல்லையா? வேற ஏதாவது கேள்வி தான் சொல்லுங்க. விடுதலை நாள் கத்தாந்து முடியுங்க. அதாங்க இவ்வளோ பேர் வந்தாச்சு, அதனால கேள்வி போட்டது. விடுதலை நாள் வந்துட்டா கேள்விக்குரிய வந்து இவ்வளோ பேர் உயிரிழந்ததை கூட கஷ்டப்பட்டு வாங்கி கூட அதனுடைய பலன் நம்மளுக்கு வந்து சேரல. இவர் ஒரு குறிப்பிட்டாரு, அதாவது சமூக விடுதலை இல்லைன்னா அந்த சமூக விடுதலை இல்லாததுக்கு காரணம் வந்து தலைமையில் இருக்கும். அவன் தான் சொன்னது, திலகர் சொன்னது. அது திலகர் அதுக்காக சொல்ல வந்தேன். அவன் வந்து நீ எல்லாம் வராதுன்ட்டான். அப்பேற்பட்டம் வந்து ஒரு தலைவராக இருக்கிறார். இப்போ இந்த தலைவர் வந்து எந்த சாதி கண்ணோட்டத்தோடு இருப்பானோ அப்படிதான் இருப்பானுங்க ஆட்சியாளர்கள் எல்லாருமே. அப்போ நம்ம சாமானியர்களுக்கு, தாழ்த்தப்பட்டவங்களுக்கு, ஒடுக்கப்பட்டவங்களுக்கு ஒரு வாழ்வு கிடைக்கலன்னா வந்து அரசியல் கொள்கையே இல்லை. இப்போ தான் திரும்பி இவரே சொன்னார், இந்த மாதிரி வந்து அர்ச்சகராகலாம் அனைத்து சாதியினர்கள். அது ஏன் தடுத்து நிறுத்துறான்? யார் தானே ஆட்சி அதிகாரம் இன்னும் அவர்கள்ட்ட தான் இருக்குது, மக்கள்கிட்ட இல்லை. அதனால தான் இந்த கேள்விக்குறியோட இந்த காந்தி தலைமைக்கு பிறகு எப்படி மாறிச்சு? காந்தி தலைமைக்கு அப்புறம்
அதான் நான் ஒரு பெரிய இதில் காந்தி தலைமை என்பது அடிப்படையில் காந்தி தன்னுடைய சனாதானவாதின்னு ஒத்துக்கிட்டார். 4 வருடத்தை ஏற்றுக்கிட்டவர். காந்தி ஒரு உண்மையான இந்து பட் ஆனால் ஒன்று, அவர் வந்து மற்ற மதங்களை இழிவுபடுத்தி ஒடுக்கி தான் மதம் வளர்க்கணும்னு விரும்பலை. அவர் எல்லா மதங்களுக்கும் நல்ல விடங்களை உள்வாங்குறேன்னு சொல்றது அதுதான் அவருடைய பண்பு. அவர் வந்த பிறகு தான் சாமானியர்கள் வந்து நிறைய பேர் காங்கிரஸ்க்குள்ள பொதுமக்கள் வந்தாங்கன்னா காந்தியால் தான் வந்தார். அது வரைக்கும் வந்து 20கள் வரைக்கும் காங்கிரஸ் என்பது பணக்காரர்களுடைய படித்த பணக்காரர்களுடைய அமைப்பாக தான் இருந்தவரையே சாமானியர்கிட்ட வரல. ஆனால் அவருடைய பார்வை என்பது எல்லாம் வந்து சாஸ்திரம் சம்பிரதாயம், நம்மளுடைய ராமாயணம் மகாபாரதம் இந்த மாதிரி இதோட சேர்த்து தான் வந்து அதாவது மதத்தை கொண்டு வந்தார். கூட்டு பிரார்த்தனை சொல்லி அரசியலும் மதத்தையும் கலந்து கொண்டு வந்தார். அவருடைய ரோல் வந்து அவரும் ஒரு இந்த ஏற்றுக்கிட்டு தான், அந்த தலைமை ஏற்றுக்கிட்டு தான். இவருடைய காந்தியுடைய குரு வந்து கோபாலகிருஷ்ணன் கோகலே வந்து சித்தவனை பார்ப்பனர். அதில் எல்லாம் இருந்தவங்க எல்லாம் மேல்மட்டத்தில் எல்லாம் இந்த சித்தவனை பார்ப்பனர்கள். அவர்களுக்காகவே வந்து இந்து மகாசபான்னு ஒன்று வச்சுருந்தாங்க. 1905 ஆரம்பிச்சு. இந்து மகாசபா என்பது இந்து மக்களுடைய இந்து பண்பாடு கெட்டு போகாமல் காப்பாற்றுறதுக்காக இருந்தது. அந்த இந்து மகாசபாவில் அந்த தலைவனாக இருக்கும். அங்கே 3 வருஷம் முடிஞ்சு அது அவர் வந்து காங்கிரஸ் தலைவனாக இருக்கும். மாறி MM மாளவியா வந்து மதன் மோகன் மாளவியான்னு சொல்லி அவரில் வந்து காசி பனாரஸ் பல்கலைக்கழகத்தை ஆரம்பிச்சு. அவர் அந்த ஆரம்பிச்சிருக்கும் போது அந்த கல்லூரியில் RSS பயிற்சிக்காக தனி ஒரு கட்டிடம் கட்டி கொடுத்தாரு. வேற ஏதாவது கேள்வி இருக்கா? மக்களாட்சியா மாக்களாட்சியா கேட்குறீங்களா? இல்லை இல்லை, ஆமாம் அதான் இல்லை அதான் இதோட பெரிய சுழல் தேசிய என்றால் என்னன்றது வந்து பெரிய எது அநியாயமா ஐரோப்பியர்களாம் நீங்க குறிப்பிட்டு ஆமாம் மார்க்ஸ் வந்து ஆய்வு பண்றாங்க. ஆய்வு பண்ணிட்ட பிறகு அவங்க சில குறிப்புகளை எடுத்துட்டு போறாங்க. அதன் அடிப்படையில் வந்து வெளிநாடு தேசிய இனம் தேசம் தேசிய ஒரு வரையறை மொழி அடிப்படையில் ஒரு மொழி பேசக்கூடிய ஒரு பலத்த நிலப்பரப்பு வாழக்கூடிய பொதுவாக மொழி பேசக்கூடிய பண்பாடு கலாச்சாரம் இந்த மாதிரி விஷயங்கள் அடிப்படையில் தேசம் தேசத்துக்கு அதன் பிறகு அது இங்கே எப்படி சிறந்த